அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் செடி இப்போ இடையில வச்சது இந்த பாருங்க. இந்த காலையில் வந்து இதெல்லாம் கட் பண்ணி விட்டேன். இதெல்லாம் பஞ்சகாவியம் வந்து கலக்கி வச்சுக்கிறோம். அந்த பஞ்சகாவியம் வந்து இப்போ அடிக்கணும். அடிக்கும்போது உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இந்த கத்திரிக்காயை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். அது பாருங்கள், எல்லாம் பிஞ்சு காயாக தான் இருக்குது. நம்ம இதை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. சூப்பராக நமக்கு காய்ச்சிருக்கு. செடி ஒரு மாதிரியாக இருந்தாலும் நமக்கு காய் சூப்பராக இருக்குது. இங்கே ஒன்று சூப்பர் காய், இங்கே ஒன்று இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சின்ன செடி தான். இதிலே வந்து 3 காய் கிடக்கு. இது பிஞ்சாக இருக்குது. எதனால் இந்த செடியில் உள்ள இலையெல்லாம் பறித்து விடுறீங்க? அதுதான், இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பழுத்தது மாதிரி இருந்தது. அதனால் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீ பஞ்சகாவி அடிக்கணும். பஞ்சகாவி அடித்தா சூப்பராக வரும். அதனால் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம அந்த காயை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வரலன்னா சிசரில் கட் பண்ண வேண்டாம். இந்த செடியை பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி இப்படி இழுத்தோம்னா வந்துடும். நீங்கள் ஒத்த கையில் இப்படி இழுத்தீங்கன்னா அந்த செடியோடு பிடிச்சிட்டு வந்துடும். அதனால் செடியை பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து அறுவடை எடுக்கணும். இப்போ இதுவும் வந்து இதையும் நம்ம எடுத்துடலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதுவும் முத்திருச்சு. இது இந்த பக்கத்து வா, இங்கே வரணும், அந்த பக்கம் வா. இப்போ இந்த லாஸ்ட்டில் இந்த பாருங்க சூப்பர் காயாக இருக்குது. இந்த காயை வந்து நம்ம இதையும் அறுவடை எடுத்துடலாம். பாருங்க, நமக்கு இத்தனை காய் வந்திருக்கு. கத்திரிக்காயே இவ்வளோ அழகாக வந்திருக்கு. எந்த இதுலேயும் பூச்சி இல்லைல்ல? எதுலேயுமே பூச்சி இல்லை. எல்லா காயுமே நல்லா இருக்குது. எங்கேயுமே பூச்சி இல்லை. பஞ்சகாயம் மறுபடியும் அடிச்சு விட்டோம்னா நல்லா சூப்பராக வந்துடும் செடி. இப்போது இந்த கேப்பையெல்லாம் வந்து ராயின்னு சொல்லுவாங்க, கேப்புன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இன்னும் வந்து இன்னும் விதை வைக்கலை. இப்போ தான் பூராமே இதாக இருக்குது. இனிமேல் இது வந்து நல்லா முத்துனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அறுவடை பண்ணணும். இது வந்து ஃபுல்லாக இங்கிட்டலாம் கிடச்சி பாருங்க, அந்த தோட்டத்தில் உள்ள மாதிரியே இருக்குது. சரி, மாடியில் நம்ம போடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் பாவினேன். ஆனால் இவ்வளோ வந்துருச்சு. அதனால் இது வந்து ராகி நம்ம அண்ணனுக்கெல்லாம் வந்து குழந்தையா இருக்கும்போதெல்லாம் நான் காய்ச்சி நான் கொடுத்தேன். ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இதை பற்றி நான் எப்படி விளைச்சல் உண்டாக்கணும், எப்படி வைக்கணுன்றதை வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இதில் உள்ளதாக நம்ம எடுத்துட்டோம். இது பாருங்க குட்டியாக இருக்குது. இது இப்போ வேண்டாம். இதுவும் இன்னும் வந்து விரியலை. இதுவும் வேணாம். இது பாருங்க சூப்பராக விரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நீ வராது. அதனால் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கோசை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்தி கரெக்டாக இருக்கணும். அதுக்கு முட்டைக்கோசெல்லாம் தனி கேர் பண்ணணும்னு இருக்கா, இல்லை எல்லா செடிக்கும் உரம் கொடுக்குற மாதிரி தான் அது கொடுக்கணும்? எல்லா செடிக்கும் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கணும். அது பாருங்க, நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்குது. வெயிட் இல்லாமல் இருந்ததுன்னா உள்ளே வந்து அப்படியே நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, உள்ளே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு முட்டைக்கோசு வந்து உள்ளே கேப்பாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி வெயிட்டாக உள்ளதை நம்ம வந்து இருந்துச்சுன்னா நல்லா நெருக்க இருக்கும். அதனால தான் வெயிட் உள்ளதை நம்ம முட்டைக்கோசு கடையில் வந்தாலும் பார்த்து எடுக்கணும். நம்ம கடையில் உள்ளது வந்து நிறையா மருந்து அடிச்சுருப்பாங்க. நம்ம வந்து மருந்தே அடிக்காமல் நம்ம உரம் சாணி உரம், இது பஞ்சகாவியம் அந்த மாதிரி நம்ம கொடுத்து மண்புழு உரம் நமக்கு என்ன நம்ம காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம வளர்த்துக்கிறோம். அதனால் பாருங்கள், இது பூரா முட்டைக்கோசு இலை இந்த வேஸ்ட்டானது பழுத்தது. இப்போ அறுவடை பண்ணிவிட்டு அது வேஸ்ட்டானது இந்த மாதிரி மக்கள் வேஸ்ட்டாக கம்போஸ்ட் பண்ணுறீங்க. பச்சையாக போடக்கூடாது. காய வச்சு காஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே போடணும். பச்சையாக போட்டோம்னா அது வந்து உரம் சரியாக வராது. அதனால் காஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி போட்டணும். போட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மோர் மேலே நம்ம தெளிச்சிட்டோம்னா நல்லா மக்கிறோம். அதுக்கு மேலே கொஞ்சம் மண் போட்டுறணும். நல்லா மக்கி கீழே போயிடும். இதுதான் நீங்கள் தயாரிக்கிற? இதுதான் நான் வந்து வீட்டில் வந்து தயாரிச்சுக்கிறேன். இந்த பப்பாளி வந்து இந்த பாருங்க, இங்கே வெட்டியாச்சு. இங்கே வெட்டிட்டோம். வெட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை கிளை அடித்து வருதுன்னு. இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறம் கிளை அடித்து வர்றதில் குட்டியாக வரும்போது நமக்கு காய்க்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். சூப்பராக வந்திருக்குது. காய்க்குதான்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு முட்டைக்கோசு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த முட்டைக்கோசு இதுக்கு மேலே வராது. அதனால் நம்ம இதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளையெல்லாம் இருக்குதா, இந்த செடியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இதெல்லாம் நம்ம எடுத்து கொண்டு போய் நல்லா சருகு மாதிரி காய வச்சதுக்கப்புறம் தான் இந்த ட்ரம்முக்குள்ளே போடணும். இப்படியே பச்சையை போடக்கூடாது. இப்போது நம்ம வந்து இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காய்கறி வேஸ்ட்லாம் கீழே வந்து வச்சுருக்கீங்க? காய்கறி வேஸ்ட்லாம் கீழே இருக்குது. அப்புறம் சாணி வந்து நம்ம வந்து அங்கங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்தாந்து நம்ம ட்ரம்மில் போட்டோம்னா அதுவும் வந்து சாணி உரமும் நமக்கு உரமாயிடும். அதனால் எங்கே சாணி இருந்தாலும் நம்ம எடுத்தாந்து போட்டுறது. இது பாருங்க,
நமக்கு 2 முட்டைக்கோசு, இதுவும் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது, இதுவும் நல்லா வெயிட்டாக இருக்குது. 2 நம்ம முட்டைக்கோசு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு காலிஃப்ளவர் இங்கே இருக்குது, அதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே ஒரு காலிஃப்ளவர் எல்லாமே நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இப்போ இது ஒன்று தான் இருக்குது. இப்போ இதையும் நம்ம வந்து எடுத்துருவோம். வேண்டாம், இதுக்கு மேலே பெருசாக வராது, அதனால் நம்ம வந்து இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இன்னைக்கு காலிஃப்ளவர் விளைச்சல் அவ்வளோதானா? காலிஃப்ளவர் நீ வந்து புதுசாக வச்சாதான். இப்போ வெயில் சீசன்றனால நமக்கு வந்து அவ்வளோவா வராது, அதனால் வந்து இப்போது குட்டியாக நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து முட்டைக்கோசு தான். இன்னும் இதெல்லாம் வந்து நான் வைக்கவே இல்லை, இது வச்சிருச்சு, இது வைக்கலை. இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த முட்டைக்கோசையும் நம்ம எடுக்கணும். இது காஞ்சிருச்சு பாருங்கள். இதுவும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இதையும் எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம. இப்போது இந்த முட்டைக்கோசு காஞ்சி வருது, அதனால் இதுக்கு மேலே வராது. இது வந்து பச்சையாக இருக்குது, இந்த இலை வரங்க இன்னும் விரியணும். அதே மாதிரி இதுவும் இன்னும் விரியணும். இன்னும் நெட்டில் இருக்குது, அதெல்லாம் இன்னும் வரணும். இது மட்டும் காஞ்சிருக்கு, நம்ம இதை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கிடுவோம். இதுவும் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. தண்ணி அப்படியே இருக்காது. ஸோ காலிஃப்ளவர் சூப்பராக இருக்குது, பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது காய்கறிலாம். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சில இடத்துலலாம் அம்மா நிறையாவே டிப்ஸ் சொல்லுவாங்க. வெயிட் ஆயிடுச்சு பாருங்க. மஞ்சள் பூசணி இது வந்து வச்சு என்னடா வரவே இல்லையே, வச்சு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த ட்ரம்மில் வச்சு அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் நெட்டில் வந்து நமக்கு காய் வந்தது, ஆனால் ஒன்றுமே வரல. சரி வரல அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு இங்கே ஒன்று இருந்தது, பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து பெருசாக வரும், அதனால் வந்து இருக்கட்டும் பார்ப்போம், இது ஒன்றாவது பெருசாக வரட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன். இந்த கொடி இதில் தாங்குமா? இது வந்து இன்னும் பெருசாக இது வந்து தாங்காது. ஆனால் இங்கே ஏதாவது சப்போர்ட் கொடுத்து நம்ம கட்டி வச்சா தான் இது ரொம்ப பெருசாகிடும். அது பெரிய பூசடி தான் அது, அதனால் வந்து இது பெருசாக தான் வரும். இப்போது நம்ம வந்து சின்ன தக்காளி இது பாருங்க, குட்டி குட்டியாக திராட்சை பழம் மாதிரி இருக்குது. நம்ம இதையும் வந்து நம்ம அறுவடை எடுத்துடலாம். பாருங்க, பார்க்குறதுக்கே வந்து நான் கிண்ணத்தில் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து கிண்ணத்தில் தான் நான் போட்டு வச்சுக்கிறேன். அதை நம்ம கீழே போட்டோம்னா எல்லாம் நசுங்கிடுது, அதனால் வந்து கிண்ணத்தை தான் நான் போட்டு வச்சுக்கிறேன். அந்த விழுந்துருச்சு விட்டு இந்த இங்கே இருக்குது. இந்த பார்க்கவே அழகாக இருக்கு. புளிப்பெல்லாம் சரியான புளிப்புல. இதை வந்து தனியாக நீங்கள் கிண்ணத்தில் வந்து மசிச்சு பார்த்தீங்கன்னா வெறும் விதையாக தான் இருக்குது, நிறைய விதை இருக்குது. இதை வந்து இந்த இதாக அப்படியே நீங்கள் இதை வந்து கையில் போட்டுட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும், விதை அந்த கண் வந்துடும். அந்த இப்போது இதை வந்து நசுங்கிறாமல் இதை போடணும், இல்லைன்னா எல்லாம் போட்டு நசுங்கிடும். இப்போது இங்கே இது வந்து நாட்டுப்பழம், இது பழுத்துருச்சு, உள்ளேலாம் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதை சூப்பராக எல்லாமே பழுத்துருச்சு. இது எல்லாமே எடு, நம்மளும் கொஞ்சம் அறுவடை பண்ணலாம். இப்போது நமக்கு இந்த பக்கம் உள்ளதை நம்ம எடுத்துட்டோம், அந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் எடுத்துக்கலாம். இது இங்கேயே இருக்குது, இது எல்லாம் பஞ்சாக இருக்குது. இந்த காயெல்லாம் இது வந்து ஆப்பிள் தக்காளி இல்லை பெருசாக இருக்குது. இது ஏன் இந்த மாதிரி மார்க் வருது? அது வெயில் தாங்கமான அந்த மாதிரி வருது. அதை போல் நசுக்கலாம். இங்கே வாங்கி ரெண்டு இருக்கார், அதே எடுத்து அப்படியே ஒரு உள்ளே எல்லாம் இருக்கார். இந்த புல்லை வந்து அறுவடை பண்ணணும்னு ஆசையாக இருக்கான், அதனால் புல்லை வந்து இப்போ அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதானே? அந்த பக்கம் இந்த இந்த இடத்துல எல்லாமே இருக்கட்டுமா? இப்போ அங்கே ஒரு காலிஃப்ளவர் இருக்குது, நம்ம அதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். வா, இப்போது இங்கே ஒரு குட்டி காலிஃப்ளவர் இருக்குது, இதை லாஸ்ட்டு இந்த பக்கம் வச்சது. நம்ம இதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் லாஸ்ட்டு காலிஃப்ளவர், லாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அங்கே ஒன்று இருக்குது. அதனால் இது இங்கே இந்த பக்கத்தை வச்சதில் இது லாஸ்ட்டு. நம்ம இதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். அது வேறுங்க சூப்பராக இருக்குது.
பழம். இப்போது நம்ம இதை அறுவடை பண்ணிட்டோம். இது எல்லாமே எடுத்து நம்ம காய வச்சு நம்ம உரத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம வந்து செடி மறுபடியும் வேணும் அப்படின்னாக்கா நம்ம அதை கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றினோம்னா இதில் வந்து நமக்கு இங்கே பக்கடிச்சு வரும். நம்ம அதை எடுத்து நம்ம நட்டு வச்சுக்கலாம். ஆனால் இருந்தாலும் இப்போ வெயில் இருக்கிறனால அவ்வளோவா வராது. ஏன் முட்டைக்கோஸில் இது நடக்க மாட்டேங்குது? இந்த மாதிரி பிரான்ச் வர மாட்டேங்குது. அது முட்டைக்கோஸில் நான் இது வரைக்கும் வச்சு பார்த்ததில்ல. நான் இதில் வச்சு பார்த்து இதில் வந்தது. ஆனால் அதில் நான் வச்சு பார்த்ததில்ல. இப்போங்க இந்த கருவேப்பிலை வந்து அன்றைக்கி வந்து எல்லா மண்ணையும் எடுத்து கொட்டிட்டு மறுபடியும் போட்டு வச்சோம். அதில் பாருங்கள் எத்தனை கீரை முளைச்சிருக்குன்னு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். விதை இருந்துச்சுன்னா அந்த விதையை எடுத்து நம்ம பையில் போட்டுட்டோம்னா அது எப்போ இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். அப்போ நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இது வந்து பசலிக்கீரை. இது வந்து பருப்பில் போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்க இந்த மாதிரி 2 செடி இருந்தால் போதும். நமக்கு கொஞ்சம் பருப்பு போட்டு கலந்தோம்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு கீரை, நல்ல ருசியாகவும் இருக்கும். இந்த கீரை இருந்தால் நீங்கள் இந்த கீரை வந்து இந்த விதை கூட வேணாம். இதை வந்து இப்படி உடச்சி இதை நட்டு வச்சிங்கன்னா வந்துடும். அதனால் இந்த கீரை எங்கேயாவது இருந்தால் எடுத்து வச்சு பாருங்கள், வரும். இப்போ வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து புளிச்சக்கீரையில் நமக்கு கீரை இருக்குது. நம்ம அதை எடுத்தால் தான் இந்த கீரை வரும். அதனால் நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்க தக்காளியெல்லாம் வந்துருக்குது. நம்ம வந்து இப்போ அறுவடை பண்ணும்போது நம்ம பார்த்து தான் எடுக்கணும். கீரையெல்லாம் நம்ம வந்து புளிச்சக்கீரையும் பிடிக்கிறோம நம்ம பார்த்து எடுக்கணும். இப்போது இந்த கட்டு நெட்டில் பாருங்க, அந்த அந்த நெட்டில் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கீரை தான் இருக்குது. இதுலேயும் கீரை தான் இருக்குது. இப்போ நம்ம இதை எடுக்கலை அப்படின்னா இது சரியாக வராது. அதனால் இது பெருசாகிடுச்சு. நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரே பையில் வந்து நமக்கு 2 அறுவடை வந்துருச்சு பாருங்கள். இது வந்து நம்ம பீன்ஸ் வச்சுக்கிறேன். பீன்ஸ் வச்சு விதை வச்சுட்டு இதை முளைச்சிருக்குது. அதை விட்டுட்டேன். இப்போ நமக்கு இந்த கீரையை எடுத்துக்கலாம். இந்த பீன்ஸு செடி நமக்கு வந்துடும். அதனால் 2 அறுவடை ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் அறுவடை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நான் வீடியோ காட்டுறேன். இப்போது இது பாருங்கள், இது வந்து நமக்கு நாட்டவரை சிவப்பவரை இந்த வருஷம் நமக்கு நல்லாவே அறுவடை கொடுத்துச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ இதுக்கு சீசன் முடிஞ்சிருச்சு, எல்லாமே காஞ்சிருச்சு. அதனால் இப்போ இதை வந்து சுத்தம் பண்ணணும். எல்லாமே நம்ம எடுக்கணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். நம்ம மாடி தோட்டத்தில் வந்து இந்த வருஷம்தான் நமக்கு திராட்சை பழுத்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம். அடுத்த தடவை வந்து நல்லா வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதை அறுவடை பண்ணிக்கலாம். எடுங்க. இப்போ எனக்கு இது எட்டாது. அதனால் வந்து எங்கள் வீட்டுக்காரை வந்து கட் பண்ண சொல்லியிருக்கிறேன். எனக்கு எட்டாது. குட்டியாக நமக்கு வந்து ஏமாந்துடாமல் கொஞ்சமாக வந்துருக்குது. இதில் வந்து குருவி வந்து ஒரு 2 முளை சாப்பிட்ருச்சு. மிச்சம் இதுதான் இருக்குது. சரி நம்ம ஏமாந்துடாமல் இதை கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ கட் பண்ணிட்டோம். அடுத்த தடவை நம்ம நல்லா அதை பராமரித்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். எவ்வாறு இதுதான் நமக்கு கிடச்சிருக்குது. கிடச்ச வரைக்கும் நமக்கு போதும். இப்போது நம்ம அறுவடை எடுத்தாச்சு. நம்ம கீரை வந்து நமக்கு 2 கட்டு கீரை நமக்கு கிடச்சிருக்குது. நம்ம கீரை விதை போடாமையே நமக்கு 2 கட்டு கீரை நமக்கு சூப்பராக வந்துருக்குது. கீரை 2 கட்டு கீரை. அதுக்கப்புறமா வந்து நம்ம 2 எடுத்துக்கிறோம். முட்டைக்கோஸ் அதே மாதிரி நம்ம 3 எடுத்துக்கிறோம். கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். நாட்டு தக்காளி, அப்புறம் ஆப்பிள் தக்காளி, அப்புறம் குட்டி தக்காளி இதை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.